ஹரிகிருஷ்ணன் என்ற ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, உலகம் அழியுமா, அது உண்மையா, அது பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இந்த கேள்வி ஏன் இப்படி கேட்கிறார்கள் என்று சொன்னால், இரண்டு விதமான கருத்துக்கள் உலக மக்கள் இடத்துல இருக்குது. ஒண்ணு என்னன்னா, உலகம் அழியவே அழியாது அப்படின்னு ஒரு சில சாராரும், இன்னும் சில சாரார் உலகம் அழிஞ்சிரும், கொஞ்ச நாள்ல அழிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லி இரண்டு சாராரும் சொல்றாங்க. இப்ப இது உலகம் அழியுமா அழியாதான், இது இப்ப இல்ல, பல நூற்றாண்டுகளாக நபிகள் நாயகம் அவங்க வாழும் போதும் சரி, அதுக்கு முன்னாடி உள்ள மக்கள் நபிமார்கள் வாழும் போதும் இது மாதிரியான கேள்விகள் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க மக்கள். அப்போ உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது அழியுமா அழியாதா, அதனுடைய நிலைகள் என்ன அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு கேள்வியில ஒரு முக்கியமான கேள்வியாகத்தான் இருக்குது. இதை முதல்ல ஆன்மீக ரீதியாக நம்ம இதுக்குண்டான பதிலை பார்த்துட்டு அப்புறம் அறிவியல் ரீதியான பதிலையும் நம்ம பார்ப்போம். ஆன்மீக ரீதியான பதில் அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய நம்பிக்கையின் பிரகாரம் உலகம் அழியுமா அப்படின்னு சொன்னா உலகம் அழியும் அப்படின்னு குர்ஆன் சொல்கிறது. அந்த நேரம் வரும்போது கடுமையான நேரமாக இருக்கும். உலகத்துல அவனுடைய அரவணைத்த சகோதரர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள் அனைவரும் விட்டு விட்டு ஓடுவார்கள் அப்படின்னு சொல்கிறது. இன்னொரு வசனத்துல பாத்தீங்கன்னா, இத சம்சு குவ்விரத் இதன் நுஜூமுன் கதரத் வ இதல் ஜிபாலு சுய்யிரத் வ இதல் இஷாரு உத்திலத் வ இதல் உஹூசு ஹுஸ்ஸிரத் வ இதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத். சூரியன் சுருட்டப்படும் போது, நட்சத்திரங்கள் உதிர்க்கப்படும் போது, மலைகள் பெயர்க்கப்படும் போது, கருவுற்ற ஒட்டகங்கள் கவனிப்பாரற்று விடப்படும் போது அந்த நாள் ஏற்படும் என்று திருக்குர்ஆன் பேசுகிறது. இந்த மலைகளுக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு சொல்லி மனிதன் என்ன செய்வான், அந்த நாள்ல கேட்பான். அப்போ சூரியன் சுருட்டப்படும் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. சூரியனை சுருட்டிடுவோம், நட்சத்திரங்களை உதிர்த்துருவோம், மலைகளை பெயர்த்துருவோம் அப்படின்னு குர்ஆன் என்ன செய்யுது. அப்போ இந்த உலகத்துல உள்ள சூரியன், நட்சத்திரங்கள், மலைகள் இதெல்லாம் ஒரு காலத்துல அழியக்கூடியதுதான் அப்படின்னு தெளிவாக குர்ஆனுடைய வசனம் தெல்ல தெளிவாக இருக்கிறது. இன்னொரு வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, இதா ஜுல்சிலத்தில் அருள் ஜில்சாலஹா வ அஹ்ரஜத்தில் அருள் அஸ்காலஹா வ காலல் இன்சானு மாலஹா. பூமி கடுமையாக உழுக்கப்படும் போது, பூமி தனது சுமையை வெளிப்படுத்தி விடும்போது, இதற்கு என்ன நேர்ந்து விட்டது என்று மனிதன் கேட்கும் போது, அதற்கு உமது இறைவன் அறிவித்தபடி அது தனது செய்திகளை அன்று எடுத்துரைக்கும். தமது செயல்கள் தமக்கு காட்டப்பட வேண்டும் என்பதற்காக அந்நாளில் மக்கள் கூட்டம் கூட்டமாக கிளம்பி வருவார்கள். யார் அணு அளவு நன்மை செய்கின்றாரோ அவர் அதை கண்டுகொள்வார், யார் அணு அளவு தீமை செய்கின்றார்களோ அவர் அதை கண்டுகொள்வார். அப்போ இந்த வசனத்துல திருக்குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, பூமி ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும், சுமைகளை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி குர்ஆன் இந்த உலக அழிவு, நிலநடுக்கம் அந்த கடல்ல உள்ள சுமைகள் அதெல்லாம் அப்படி நகர்ந்துச்சு, எல்லாம் தூக்கி வீசிடும் இல்லையா. அப்ப குர்ஆன் தெளிவா சொல்லுகிறது, ஒரு காலத்துல சூரியன் சுருட்டப்படும், நட்சத்திரங்கள் உதிர்க்கப்படும், மலைகள் பெயர்க்கப்படும், கடல் தீமூட்டப்படும், கடல் அலை பயங்கரமா இருக்கும், மனிதன் ஈசல் மாதிரி பறப்பான், உதிர்க்கப்பட்ட கம்பளி போல மனிதன் பறப்பான். அப்போ இந்த உலகம் அழியும் அப்படின்னு குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. இன்னொரு வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் அவங்களிடத்துல கேட்கிறாங்க, யஸ்ஸலூனக நிஸ்ஸாத்தி அய்யான முர்சாஹா ஃபீமா அன்த மின் திக்ராஹா இலா ரப்பிக முன்தஹாஹா. அதாவது நபிகள் நாயகம் அவர்களிடத்துல மக்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னா, அந்த நாள் எப்போது ஏற்படும், உலக அழிவு நாள் ஏற்படும் நபிகள் நாயகம் அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது, அது எப்போது ஏற்படும் என்று நபியே உம்மிடத்துல கேட்கிறார்கள். ஃபீமா அன்த மின் திக்ராஹா, அதை பற்றிய ஞானம் உமக்கு எங்கே இருக்கிறது, உமக்கு அந்த ஞானம் கிடையாது. நபிகள் நாயகத்தினுடைய பற்றிய சொல்லிட்டு, இலா ரப்பிக்க முன்தஹாஹா, உமது இறைவனிடத்திலே அதனுடைய நிறைவான ஞானம் இருக்கிறது, நீர் எச்சரிக்கை செய்யக்கூடியவர் தான் அப்படின்னு சொல்லி திருக்குர்ஆன் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த மக்களிடத்துல உலக அழிவு பத்தி பேசினாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் சொன்னாங்க, எல்லா இறை தூதர்களும் இந்த உலக அழிகிறத பத்தி சொன்னாங்க. நூஹு நபியா இருந்தாலும் சரி, இப்ராஹிம் நபியா இருந்தாலும் சரி, எல்லா நபிமார்களுமே இந்த உலகம் அழிய போகிறது அப்படின்னு சொன்னாங்க. எப்போ அழியுன்னு சொல்லவே இல்லை, அடையாளங்களை சொன்னாங்க. சரியா? அப்போ உலகம் அழியுங்கிறது இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை. அதனால உலகம் கண்டிப்பாக அழியும்.
இன்னும் நபிகள் நாயகம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா சில அடையாளங்களை சொன்னாங்க. உலகம் அழியும் போது எப்படி நடக்குங்கிற சில அடையாளங்களை சொன்னாங்க. அதை வச்சு என்ன செய்யலாம், எப்போ அழியும் சொல்ல முடியாது, ஆனா அழிவுக்கு உண்டான கால அவகாசத்துக்கு நெருக்கத்துல வந்துட்டோமா அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியும். உலக அழிவுக்கு உண்டான தன்மைகள்லாம் நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. நெருக்கத்துக்கு வந்துட்டோமான்னு சொல்லி பார்த்தா அந்த அடையாளத்தை வச்சு பார்க்கும்போது நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்க, நிறைய அடையாளங்களை சொன்னாங்க. உலக அழியும் போது அந்த காலகட்டத்தில் இறுதி நாளில் விபச்சாரம் அதிகமாகும் அப்படின்னாங்க. இன்னைக்கு அதிகமாயிடுச்சா? கடை வீதிகள் பெருகும்னாங்க, இன்னைக்கு பெருகிடுச்சா? மது பழக்கங்கள் அதிகரிக்கும்னாங்க, அதிகரிடுச்சா? ஆடை அணிந்தும் பெண்கள் நிர்வாணமாக திரிவார்கள் அப்படின்னாங்க, இன்னைக்கு அது நடக்குதா? இது மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா உலகம் அழியறதுக்கு முன்னாடி இந்தந்த நிகழ்வுலாம் நடக்கும்னு சொல்லி சில அறிவிப்புகளை நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னாங்க. இது நடந்துகிட்டு இருக்குது, நடந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய முன்னறிவிப்புகள் சொன்னாங்க. காலம் சுருங்குன்னாங்க, இன்னைக்கு சுருங்கி விட்டது. இதெல்லாம் வந்து உலக அழிவினுடைய கட்டடங்களை எழுப்புவார்கள்னாங்க. அப்ப இது மாதிரியான இதெல்லாம் வந்து உலக அழிவுக்கு முன்னால் நடக்கக்கூடிய ஒரு முன்னறிவிப்பாக நபிகள் நாயகம் சொன்னாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஒரு 10 அடையாளங்களை சொன்னார்கள். இந்த அடையாளம் வந்த பிறகுதான் உலகம் அழியும், அதுக்கு முன்னாடி அழியாதுன்னாங்க. அந்த 10 அடையாளங்கள்ல ஒரு 3 பெரும் நிலநடுக்கம் ஒன்று வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து தஜ்ஜால் என்ற ஒருவன் வர இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தஜ்ஜால் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஏஜூஜ் மாஜூஜ் என்ற ஒரு கூட்டத்தார் வர இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள். இயேசுநாதர் ஈசா நபி அவர்கள் வந்து வருவாங்கன்னு சொல்லி சொன்னார்கள். இது மாதிரி தஜ்ஜாலை ஈசா நபி கொல்லுவார்கள் என்று சொன்னார்கள். கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் வந்து மேற்கே உதிக்கும் என்று சொல்லி இப்படி ஒரு 10 அடையாளங்களை நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு பெரும் அடையாளமாக ஒரு 10 அடையாளங்களை சொல்லி இது ஏற்பட்ட பிறகுதான் உலக அழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி உலக அழிவுக்கு முன்னால் ஏற்படக்கூடிய அடையாளங்கள்னு சொன்னாங்க. இந்த அடையாளங்கள் இன்னும் வரல. ஆனா அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன அடையாளங்கள்லாம் சொன்னது ஓரளவுக்கு நிறைவேறி விட்டது. சின்ன அடையாளங்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க, நிறைய நிறைவேற்றி விட்டது. இன்னும் பெரிய அடையாளங்கள் சொல்லக்கூடிய ஈசா நபி வருகை, தஜ்ஜாலுடைய வெளிப்பாடு, ஏஜூஜ் மாஜூஜினுடைய வருகை, அவங்களுடைய வெளிப்பாடு, பெரும் நிலநடுக்கம், 3 பெரிய நிலநடுக்கங்கள், கிழக்கு உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதிக்கிறது, இது மாதிரியான தன்மைகள் வந்த பிறகுதான் உலகம் அழியும் அப்படின்னு நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது சாத்தியக்கூறலாம் இருக்குது. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் நடந்துகிட்டு தான் இருக்குது. சின்ன சின்ன நிலநடுக்கங்கள் நிறைய நடக்குது. பெரும் நிலநடுக்கங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் நிறைய உலக அழிவுகள் வந்து கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. பெரிய புகை மூட்டம் ஒன்று வரும், அது உலக மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஏதோ ஒரு எத்தியோப்பியாவை ஏதோ ஒரு நாட்டில் உள்ள ஒரு எரிமலை வெடிச்சு அதுலேருந்து புகை குழம்பு கக்கிக்கிட்டே இருக்குதான். அது வான் உலகத்தில் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது. ஃப்ளைட்டுலாம் வந்து பறக்கிறது தடைய ஆகிற அளவுக்கும் அதனுடைய புகை மூட்டம் வந்து இந்தியாவை நோக்கி வந்ததுலாம் செய்தி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு புகை மூட்டம் வந்துகிட்டே இருந்துச்சுன்னு வைங்க, அது உலக மக்கள் முழுசையும் துரத்திக்கிட்டே வருது. நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு நாட்டினுடைய ஒரு எல்லையிலேருந்து ஆரம்பிச்சு அப்படி வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அங்கே மக்கள் மூச்சு முட்டும் போது என்ன செய்வாங்க, அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ உலக மக்கள் அனைவரும் ஒன்று சேரப்பட்டுவாங்க. இப்படி வந்து புகை மூட்டம் வரும், உலக மக்கள் அனைவரையும் அது ஒன்று சேர்க்கும். அப்படிப்பட்ட ஒரு நாள் ஒன்று இருக்குது அப்படிங்கலாம் நபிகள் நாயகம் அவர்கள் முன்னறிவிப்பு செஞ்சாங்க. அதனால ஆன்மீக ரீதியா இஸ்லாமிய நம்பிக்கை அடிப்படையில் பார்த்தால் 100% உலகம் வந்து அழியும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா எப்போது அழியும் என்பதை சில அடையாளங்களை நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சயின்ஸ் ரீதியாக அறிவியல் ரீதியாக உலகம் அழியுமா அப்படின்னு பார்த்தால் அறிவியல் ரீதியாகவும் உலகம் அழியும் தான் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. எந்த விஞ்ஞானியுமே உலகம் அழியாது, இப்படியே இருக்கும், ரெகுலரா இப்ப இயங்கிட்டு இருக்கும் போதே எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு எந்த விஞ்ஞானியும் சொல்லலை. ஆய்வு பண்ணி அவங்க சொல்லக்கூடிய ரிப்போர்ட் என்னன்னு சொன்னா இந்த உலகம் ஒரு நாள் அழிந்து விடும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கு ஆதாரமாக என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் சூரியன் ஒளி விழுந்து விடும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை சொல்றாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் வந்து அதனுடைய நீரினுடைய பரப்பு வந்து அதிகமாகி நிலப்பரப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது உலக லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எண்ணூரில் பார்த்தீங்கன்னா தடுப்பு கல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, ஏன்னா நம்ம நிலங்களை அரிச்சிக்கிட்டே போயிடுது, பூம்புகாரெல்லாம் உள்ளே போயிடுச்சு. இந்த பூம்புகார்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி ஏராளமான பகுதிகள் வந்து கடல் எல்லைக்கு உள்ள போயிட்டு, இப்போ நாகையில் போய் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த இடம் வேற, இப்போ இருக்கிற இடம் வேற. கன்னியாகுமரியா இருந்தாலும் சரி, உலகத்தினுடைய எல்லா கடல் பகுதியிலும் பெரும்பாலான கடல் பகுதிகள் வந்து என்ன செய்யணும், நிலப்பரப்புகளை உள்ள சாப்பிட்டுட்டு. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா
மேல நிலப்பரப்பு இருக்குது. இந்த அலை அடிச்சு சுனாமி அது இதெல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா அந்த மண்ணை வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு உள்ள எழுதுகிட்டே இருக்கும். இந்த வீடு கட்டும் போது சாந்தும் சிமெண்ட்டும் குறைக்கும் போது தண்ணி ஊற்றுவாங்கல்ல, சைடில் உள்ள மண்ணெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் மண்ணும் தண்ணியும் எல்லாம் சமமாயிரும். ஆனா முதல்ல தண்ணி உள்ள கிடக்கும், மண்ணு மேல இருக்கும், அப்புறம் மண்ணு பார்த்தீங்கன்னா உள்ள போயிடும். அதே ஒரு கான்செப்ட் தான், அதே ஒரு நிலை தான் வந்து இன்னைக்கு என்னன்னா உலகம் முழுவதும் நிலப்பரப்புகள் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறாங்க. இது ஆய்வாளர்கள் வெளியிடக்கூடிய ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட். அப்ப எல்லா பகுதிகளிலுமே நிலப்பரப்புகள் குறைந்து கொண்டே வருகிறது, கடல் பரப்பு வந்து பெருகிட்டே வருது. கடல் பரப்பு பெருகிறதுக்கு ரெண்டு காரணம். ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நிலப்பரப்புகள் கடலுக்குள்ள போகுது ஒண்ணு, அதனால அந்த மண்ணு உள்ள போனா தண்ணி வெளில வரும்ல, அப்ப கூடுதலா இன்னும் கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா கடலுக்குள்ள ஏராளமான மலைகள் இருக்கிறது. இப்படி இமயமலை அந்த மலை இந்த மலை சொல்றோம் இல்லையா, இது மாதிரி கடலுக்குள்ள பனிமலைகள் இருக்கிறது. அது இமயமலை மாதிரி பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்கிறது. இப்ப ஏராளமான மலைகள் வந்து உலக அளவுல கடலுக்குள்ள ஏராளமான அதிகமான எடை கொண்ட பனிமலைகள் இருக்கிறது. இந்த பனிமலைகள் வந்து உருக ஆரம்பிச்சிச்சுன்னு வைங்க, உருகி டோட்டலா கடல் மட்டத்தோட உருகி அதே லெவலுக்கு வந்துட்டுன்னு சொன்னா பூமி முழுவதும் தண்ணி ஆயிரும். எல்லாம் விளங்கிக்காங்க. இப்ப தண்ணி இப்படி இருக்குது, ஒவ்வொரு இடத்துலயும் பனிமலைகள் இருக்குது, அப்படி அப்படியே நின்றுகிட்டு இருக்கு. உலகம் முழுவதும் நிறைய இடங்கள்ல பனிமலைகள் இருக்கிறது. இது உருக ஆரம்பிச்சு தண்ணியோட தனியா சமமாயிடுச்சுன்னு வைங்க, சமமாயிடுச்சுன்னா அந்த தண்ணி எங்க வரும், நிலப்பரப்பு நோக்கி. நிலப்பரப்புக்கும் கடல் நீர்மட்டத்துக்கும் ரொம்ப அடியெல்லாம் வித்தியாசம் கிடையாது, நல்லா விளங்கிக்காங்க. நிலப்பரப்புக்கும் கடல் நீர்மட்டத்துக்கும் வித்தியாசங்கிறது நீங்க பீச்சில் போய் பாக்குறீங்களே, அது கடல் தண்ணி கீழே கிடக்கா, நிலப்பரப்புக்கு பீச் இந்த ரோட்டுக்கு பாருங்க, அதுக்கு இதுக்கு எத்தனை அடி வித்தியாசம் இருக்கும், ஒரு 4 அடி 5 அடி 6 அடி இவ்வளவுதான், 4 அடி 5 அடி தான் வித்தியாசம் இருக்கும். இப்ப 4 அடி 5 அடி உலகம் முழுவதும் இப்படிதான். உலகம் முழுவதும் என்னென்ன ஒரு நிலப்பரப்பினுடைய அந்த ஹைட்டு வந்து கொஞ்சம் ஒரு 5 அடி தான் வித்தியாசம் இருக்கும். ஒரு 6 அடி வந்துருச்சுன்னு வைங்க, 5 அடி இருக்கக்கூடிய இடத்துல 6 அடி தண்ணி வந்துருச்சுன்னு சொன்னா உலகம் முழுவதும் தண்ணி வந்துடும். மலை மட்டும் தான் மிஞ்சும். இமயமலை, ஊட்டி, கொடைக்கானல் இது மாதிரி மலைகள் தான் மிஞ்சுமே தவிர எல்லா இடத்துலையும் தண்ணி வந்துடும். கட்டடங்கள் கூட தண்ணிக்குள்ளதான் கிடக்கும். அப்ப அந்த ஒரு தண்ணி வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கடலில் உள்ள மலைகள் வந்து பனிமலைகள் வந்து உருக ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க. இது நானாலாம் சொல்லலைங்க, நீங்க வந்து போய் விஞ்ஞான ரீதியாக உள்ள விஷயங்களை எடுத்து நீங்க மற்ற விஷயங்கள்ல போய் தேடி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுவே ரிப்போர்ட் சொல்லும் எந்தெந்த மலைகள்லாம் உருகிட்டு இருக்குது, எவ்வளவு உருகி இருக்குது இது வரைக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட்டெல்லாம் விஞ்ஞான ரீதியான கருத்துக்களை அது எடுத்து தரும். அப்போ இந்த மாதிரி வந்து மலைகள் உருவதனால், ஏன்னா ஓசோன்ல ஓட்டை விழுது இல்லையா, ஓசோன் படலத்துல ஓட்டை விழுவதனால் வெப்பநிலை அதிகமாகி, வெப்பநிலை அதிகமானால் கடல்ல வந்து அந்த பனிமலைகள்ல வெப்பம் ஏற்படும் போது பனிமலைகள் உருகி பூமியினுடைய நீர் மட்டம் உயர்கிறது. அப்ப நிலப்பரப்பு குறையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. நிலப்பரப்பு குறைஞ்சிக்கிட்டே போச்சுன்னா உலகம் அழிஞ்சிரும்ல. அப்ப அந்த ஒரு தன்மையும் ஒண்ணு இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா மலைகள் தான் பூமியினுடைய ஆதாரம். குர்ஆன்லயே அப்படி இருக்கிறது. மலைகளை முளைகளாக, அதாவது ஆணியாக நம்ம நட்டி வச்சிருக்கிறோம். மலைகள் இருக்கு இல்லையா, இந்த மலைகள் தான் இந்த பூமிக்கு வந்து ஒரு ஆணி வேர் மாதிரி நட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப மலைகளை வந்து என்ன செய்யறாங்கன்னா மனிதர்கள் உடைச்சிக்கிட்டே வராங்க. ஏராளமான இப்ப பில்டிங் எல்லாம் கட்டப்படுதுன்னு சொன்னா எல்லா பில்டிங்க்கும் எங்கிருந்து கல் வருது, எங்கிருந்து அதை உற்பத்தி பண்றாங்க அப்படின்னு பார்த்தா சிமெண்ட் முழுக்க முழுக்க எங்க இருந்தா பாறையை உடைச்சுதான் அதுல இருந்தா சிமெண்ட் தயாரிக்கிறாங்க. அப்போ உலகம் முழுவதும் பில்டிங்கு கட்டப்படுதுன்னு சொன்னா உலகம் முழுவதும் உள்ள மலைகளே அவங்க உடைக்கிறாங்கன்னு அர்த்தம். நல்லா விளங்கிக்காங்க. மலைகள் உடைக்க 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 என்ன ஆகும்னா நிலநடுக்கம் அதிகமாகும். சயின்ஸ் ரீதியாக மலைகளை வந்து பெருக்கிறது வந்து அதனுடைய பூமியினுடைய தன்மையை அது மாற்றும். எந்த அளவுக்கு இந்த ஏரியில போகக்கூடிய மண்ணலாலே பூமியினுடைய தன்மையை மாற்றுங்கிறாங்கல்ல, மணல் திருட்டுங்கிறாங்கல்ல. அப்ப அந்த அளவுக்கு மலைகளை உடைப்பதனால் பூமியினுடைய தன்மைகள், பூமியினுடைய அந்த அஸ்திவாரம் வந்து ஆட்டங்கணும். அதனாலதான் மேல் தட்டு கீழ் தட்டு இருக்குது. என்ன தட்டுன்னா பூமியில மேல் தட்டு கீழ் தட்டுன்னு இருக்குது. ஒவ்வொரு தட்டும் ஒவ்வொரு அடுக்கு மாதிரி வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டி இருக்கிறது. உலகம் முழுவதும் அப்படிதான். அதாவது பூமியினுடைய அந்த தட்டுகள் வந்து ஒன்ன இணைச்சு இணைச்சிருக்கு. அப்படி இறைவன் அமைச்சிருக்கிறான். ஒரு தட்டு கொஞ்சம் நவுண்டுச்சுன்னு சொன்னா இன்னொரு தட்டு வந்து மேல உரசிச்சுன்னு வைங்க, சுனாமி வந்துடும். அப்படிதான் சுனாமி வந்தது. சுனாமி வந்துச்சு இல்லையா, பல லட்சம் பேர் இறந்தாங்கல்ல, பெரிய அளவுல அலைகள்லாம் வந்துச்சே, பயங்கரமா கடலே ஆடிச்ச. ஒரு கடல் ஆடுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா ஒரு தட்டு 2 தட்டு இப்படி இருக்குன்னு வைங்க, ஒரு தட்டு கொஞ்சம் இறங்குச்சு ஒரு தட்டு நவுண்டுச்சுன்னு வைங்க,
இந்த நவுண்ட தட்டு வந்து என்ன தட்டுனா சும்மா ஒரு டம்ளர் தட்டு, அந்த தட்டு இல்ல. ஒரு தட்டுங்கிறது பல கிலோமீட்டருக்கு உள்ள ஒரு பெரிய அடுக்கு. அந்த அடுக்கு வந்து கொஞ்சம் அப்படி சேக்காச்சுன்னு வைங்களேன், மொத்த தண்ணியும் கொண்டு வந்து வெளில தள்ளிடும். அப்படிதான் சுனாமி வந்து வெளில தள்ளி மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அப்ப அந்த தட்டுகள் வந்து சரியா இருக்கிறதுக்கு அதை வெயிட் போட்டு வச்சிருக்கிறது என்னன்னு சொன்னா, அது வந்து மலைகள் தான் அதை வெயிட் போட்டு கரெக்டா வச்சிருக்குது. அதை வந்து மனிதர்கள் உடைத்து, அவருக்கு மனிதர்கள் செய்த வினையின் காரணமாகவே அழிவு நெருங்கி விட்டதெல்லாம் இறைவன் வந்து குரான்ல சொல்லுகிறான். அப்ப அந்த அடிப்படையில விஞ்ஞான ரீதியாக பார்த்தால் உலகம் அழிவதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்குன்னு விஞ்ஞானிகளே நினைச்சாங்க. உலகம் அழியதான் செய்யும், அதுக்குண்டான எல்லா நிகழ்வுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே வருகிறது. எந்த அளவுக்கு சொல்றாங்க, சூரியனுடைய தன்மையில சுழற்சியிலேயே மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றான். அப்படின்னா எவ்வளவு பெரிய பாதிப்பு பாருங்க. சூரியன் சுழன்று கொண்டிருக்கிறது, அந்த சுழற்சியில மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த செய்தி கூட சொன்னாங்க, சூரியனுடைய சுழற்சியில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, அதனுடைய வேகம் குறைகிறது அப்படிலாம் வந்து என்ன செய்றாங்க, அந்த சில ரிப்போர்ட்டுகள் சொல்றாங்க. அப்படி வேகம் குறைஞ்சி சுழற்சியில மாற்றம் ஏற்பட்டால் நபிகள் நாயகம் அவங்க சொன்னாங்க இல்லையா, கிழக்கு உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதிக்கும் அப்படின்னா பூமி சூரியன் வந்து வேற தன்மைக்கு மாறிச்சுன்னு வைங்க, எல்லாமே மாறி சுழல ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த மாதிரி சுழற்சிகள் பூமி வந்து மாறி சுழண்டுச்சுன்னு சொன்னா எல்லாத்துலயுமே மாற்றங்கள் ஏற்படும். பம்பரம் சொல்ற மாதிரிதான், சொல்லக்கூடிய பம்பரம் வந்து வேகத்தை குறைஞ்சி மாறிச்சுன்னு சொன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரியாக ஒரு நிலைகள்லாம் மாறிவிடும். அதனால உலகம் அழியுங்கிறது விஞ்ஞான ரீதியாகவும் உண்மையாக இருக்கிறது. இஸ்லாம் மார்க்கமோ அதை வந்து 100% அது உலகம் அழியும். அது எப்போது என்று சொல்லலை, ஆனா அதுக்குண்டான ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லுது. இப்போ இன்னொரு கேள்வி வரலாம், சில பேர் வந்து உலகம் அழியுன்னு சொல்றாங்களே, மாயன் காலண்டர் சொல்லிடுச்சு 2000 உலகம் அழியுன்னு சொல்லி மாயான் காலண்டர்ல எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்பப்போ வந்துருவாங்க புதுசா கிளம்பி, இந்த நாள்ல வந்து உலகம் அழிய போகுது, அங்கே உலகம் அழிய போகுதுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து எதுவுமே கற்பனையில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், எதுவுமே ஆதாரம் கிடையாது. இன்னைக்கு கூட ஒரு எத்திரோப்பியாவா ஏதோ ஒரு நாட்டுல டிசம்பர் 25 உலகம் அழிய போகிறது என்று கூறி மக்களிடையே பீதியை ஏற்படுத்திய ஏபோ நோவா என்பவரை கானா நாட்டு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அப்படின்னு சொல்லி, ஏபோ நாட்டுல உள்ள ஒருத்தர் வந்து டிசம்பர் 25 வந்து உலகம் அழிய போகுதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த காலத்து இந்த வேதங்கள்லாம் படிச்சிருப்பார் பொழுது. அப்போ இறைத்தூதர்கள்லாம் வந்து கோணி பைய அதெல்லாம் போட்டுக்கிட்டு, அந்த நேரத்தில் ஆடை தானே, அதனால இவரு ஒரு கோணி பையை போட்டுக்கிட்டு கப்பல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. 3 கப்பலோ 4 கப்பலோ எத்தனையோ 8 கப்பல் செய்யணுமா, அதுல எத்தனையோ கப்பல் செஞ்சுட்டாராம். இந்த கப்பல் நோவா செஞ்ச மாதிரி எனக்கு கடவுள் இணைஞ்சிருக்காரு, கப்பல் செய்ய சொல்லியிருக்கிறாரு, அதனால நானும் கப்பல் செய்யறேன்னு சொல்லி இன்னைக்கு இந்த நவீன கப்பல்லாம் இன்னைக்கு உலகத்துல மிக நவீன கப்பல்லாம் வந்துடுச்சு. இவரு அந்த காலத்துல உள்ள அந்த ஆணியும் பலகையும் கொண்டு கப்பல் செய்தார்கள் சொன்ன மாதிரி இவரு ஒரு கப்பல் எழுந்திராரு, பலகையும் ஆணியும் வச்சுக்கிட்டு கப்பலை செஞ்சுக்கிட்டு உலகம் அழிய போது எல்லாரும் ஏன் கப்பல்ல தான் சேரணும், இப்படிதான் எனக்கு கடவுள் சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லி அவரை கைதும் பண்ணிட்டாங்க. உலகம் அழியல, கொஞ்சம் வெயிட் பண்ணிருப்பாங்க போல தருது. 25 சொன்னாரு, சரி 1 வரைக்கும் பாப்போம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு கைது பண்ணிட்டாங்க போல தருது. அப்ப இது என்னன்னா, இது மாதிரி நிறைய போலிகள் வந்து உலகம் அழியும்பாங்க. அதனால உண்மையிலே உலகம் அழியாதுன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. போலிகள் சொல்லுவது டேட்டோட சொல்லுவாங்க. இஸ்லாம் சொல்லுது அதை பற்றிய ஞானம் உங்களுக்கு கிடையாது, ஆனா உலகம் நிச்சயமாக அழியும், அதற்காக நீங்க என்ன தயாரிச்சு வைக்க வேண்டுமோ அதை தயாரிச்சு வச்சுக்காங்க அப்படிங்கிற இஸ்லாம் சொல்லுது. அதனால உலக அழிவு என்பது நிச்சயமாக உண்டு, அதை நம்ம நம்பணும், நாங்க நம்புறோம், நீங்களும் அதை நம்புங்க, அதான் நம்பிக்கையாக இருக்கும். அந்த நம்பிக்கையை வச்சு பார்க்கும்போது மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையில இறைவன் முன்னால் நிறுத்தப்படக்கூடிய ஒரு நாள் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு அதிகமாகவும் இறையச்சம் அதிகமாகவும், அப்படிப்பட்ட நிலையில நம்ம இருக்க வேண்டும். இதை நீங்கள் ஆய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.